ஏய் என்ன பாத்துக்கோ. எங்களுக்கு தெரியும், நீ பார்த்து பத்திரமா போ. ஏய் நில்லு. என்னம்மா போலீஸ் எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல, நீ தனியாளா கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு, யார் அந்த குற்றவாளி? சொல்லு பார்க்கலாம். நீங்க தான் ஏற்கனவே ஒரு அப்பாவிய குற்றவாளின்னு முடிவு பண்ணி உள்ள வச்சிருக்கீங்களே, அப்புறம் யாரு குற்றவாளியா இருந்தா உங்களுக்கு என்ன? கொலை பண்ணது நான் தான் உன் புருஷன் வந்து வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆயிருக்கான். இதுக்கு மேல நீ இன்னொரு ஆள் தான் கொலைகாரன்னு எப்படி நிரூபிப்ப? அதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்கிட்ட கர்ணா கொலைகாரம் இல்லங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. இந்த கொலையை யார் பண்ணாங்கன்றதுக்கும் ஆதாரம் இருக்கு. அதை நான் கோர்ட்ல நிரூபிச்சு காட்டும் போது உங்களுக்கு தெரியும். வந்தவள முடிஞ்சதுல, கிளம்பு போ. போயிட்டு வர கர்ணாவை பார்த்து அவனுக்கு பாயசம் கொடுத்துட்டு வர. இப்ப அது ஒண்ணுதான் அவனுக்கு கேடு இல்ல. கொலைகாரனை நெருங்கிட்டல, அதான். இது கொலைகாரனை நெருங்கிட்டியா? ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? நெருங்கிட்டேன், சீக்கிரமாவே புடிச்சிருவேன். ஆமா, ஏதோ முக்கியமான ஆதாரம் நைட் உன் கைக்கு வரும்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி என்ன ஆதாரம்? அது எதுக்கு உங்களுக்கு? தேவர், கர்ணாவை வெளியே கொண்டு வரதுக்கு உனக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க. என்ன ஆதாரம்னு சொன்னா கூடிய சீக்கிரத்தில் அவனை நான் வெளியே எடுத்துருவேன்ல. அவனை வெளியே எடுத்துட்டா உங்க தம்பி உள்ள போயிடுவாரு. இப்ப என்ன சொன்ன? உண்மையை சொன்ன. அண்ணா திமிர பத்தியா? அண்ணா திமிர பத்தியா? என்ன உளர்ற? எனக்கு கதிரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ஒரு மைனர் செயின் கிடைச்சிருக்கு. என்னது? என் செயின் நான் கழுத்துல இருக்க? நான் அது உங்க செயின்னு சொல்லவே இல்லையே. நீங்களா குறுக்க வரத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணா இவ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மகிட்ட பேரம் பேசுறா. வேணாண்ணே, நான் பாத்துக்கிறேன். டேய் பொறுமையா இரு. ரெண்டாவது, இப்போ கர்ணா ஜெயில இருக்கிறது மாதிரி உங்க தம்பி ஜெயில இருந்தா எவ்வளவு செலவு பண்ணி அவரை வெளியே எடுப்பீங்களோ அதே மாதிரி இப்போ கர்ணாவுக்கு செலவு பண்ணி அவனை வெளியே கொண்டு வரணும். இது ரெண்டையும் நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்க தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பாம இருக்க ஹெல்ப் பண்றேன். ஏய், என்ன விளையாடுறியா? நீ கேட்குற ரெண்டுக்கும் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? உங்க தம்பியோட வாழ்க்கையே இப்போ என் கையில தான் இருக்கு. இப்போ நான் கேட்ட ரெண்டு விஷயத்தையும் நீங்க பண்ணி கொடுக்கலனா உங்க ஆசை தம்பி மினிமம் ஒரு 15 இருந்து 20 வருஷம் ஜெயிலுக்குள்ள களி தின்னுவாரு. அதுக்கப்புறம் உங்க அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க.
அவளை பழி வாங்கி வீட்லயே உட்கார வைக்கணும்னா அவளுக்காக சரண்டர் ஆயிருக்கான அந்த கர்ணா அவனை அடிச்சு கொல்லணும். அப்பதான் அடங்குவா. சார் என்ன சார் பேசுறீங்க? முன்ன மாதிரிலாம் கிடையாது சார். ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி இது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. எதுவும் முடியாத காரியம் இல்லையே. புரியுதா சார்? சார், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த கர்ணாவை நைட்டோட நைட் அடிச்சு கொண்டு போட்டுருங்க சார். நாளைக்கு காலையில நீங்க என்ன கேக்குறீங்களோ அது உங்க வீடு தேடி வரும் சார். இது ப்ராமிஸ். ரிஸ்க் தான், ஆனா உங்களுக்காக நான் அதை பண்ணி தரேன். தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க சார். மா ஒரு நிமிஷம் இருங்க. மணி 8 ஆச்சேம்மா, இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும் சார். இது சரி சரி கிளம்புங்க. யோ சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டீங்கல்ல? கொஞ்சம் பாக்கி இருக்கு சார். இன்னும் 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன் சார். நீங்க உங்க ஃபேமிலி கூட்டிக்கிட்டு ஒரு நாள் டின்னர் போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க. பேலன்ஸ் இருக்கிற வேலையை நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். பத்தல இன்னும் அடிங்க. அலற சத்தத்தை என் காதால கேட்கணும். எடுத்துங்க. ஏண்டா ஏன் கத்தாம இருக்க? கத்த மாட்டியா நீ? இப்ப பாரு. யோ புரியாத. எவ்வளோ அடிச்சாலும் நான் கத்த மாட்டேன். கத்துறா கத்து. சார் 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 இருங்க.